ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் பண்ற விஷயம் இம்மீடியட்டா பெட்ல போய் படுத்துக்குவோம். உண்மையாவே பார்த்தோம்னா நம்ம பாடி மட்டும் டயர்டா இருக்கிறது இல்ல, நம்ம மைண்டுமே ரொம்ப டயர்டான மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் சம்டைம்ஸ் அன்னைக்கு எந்த விஷயமே பேடா நடக்கலைன்னா கூட ஸ்டில் யூ ஃபீல் எக்ஸாஸ்டட். என்னதான் நம்ம ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாலும் அன்னைக்கு ஃபுல்லா என்ன நடந்ததுன்றதை யோசிச்சிட்டே இருப்போம். நாளைக்கு என்ன ஒர்க் இருக்குன்னு யோசிப்போம், டெட்லைன் என்னன்னு பார்ப்போம், அண்ட் மெயில் செக் பண்ணுவோம், வாட்ஸ்அப்ல ஒர்க் மெசேஜ் ஏதாவது வந்திருக்கான்னு செக் பண்ணுவோம். என்னதான் அன்னைக்கு ஒர்க் முடிஞ்சாலுமே அந்த ஒர்க் ஸ்டில் மைண்ட்ல கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அண்ட் நீங்களுமே ஒர்க் முடிச்சுட்டு வந்த உடனே யார்கிட்டயுமே பேசுறதுக்கு எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. வீக்கெண்ட்ல கூட ரெஸ்ட் எடுக்க முடியல. மண்டே வரும்னு நினைச்சாலே ஸ்ட்ரெஸ் ஆகுது. இந்த மாதிரிலாம் உங்க மண்டேல டெய்லியும் ஓடிட்டே இருக்கு, ரெஸ்டே இல்லாம அப்படின்னா this video is for you. Because maybe you are not lazy, you are not weak, maybe you are simply burnout. ஓகே, நான் சொல்றது அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேர் அனு. அவ என்ன பண்றான்னா மார்னிங் 7 o'clock எந்திக்கிறா. எந்திரிச்சிட்டு பெட்டை விட்டு எந்திக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்றான்னா ஃபோன் செக் பண்றா. ஃபோன் எடுத்து பார்த்த உடனே ஆல்ரெடி 3 ஒர்க் மெசேஜஸ் இருக்கு. ஒரு பர்சன் அப்டேட் கேக்குறாங்க, இன்னொரு பர்சன் இந்த மாதிரி எனக்கு அர்ஜென்ட்டா இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சடன்லி her day started with stress. அப்புறம் என்ன ஆகுது, she gets ready, travel to work and reaches office. போன உடனே she has meetings, டாஸ்க், டெட்லைன், இமெயில், மேபி மிஸ்டேக் பண்ணிடுமோ அப்படின்னு அவ பயந்துட்டு இருக்கா. அண்ட் ஆல்சோ அவளை ப்ரூவ் பண்றதுக்காக ரொம்ப பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஈவினிங் வீட்டுக்கு வரா, ஷி ஃபீல்ஸ் சோ எக்ஸாஸ்டட். ஆனா ஒர்க் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா இல்ல. அண்ட் நீங்க நினைக்கலாம் மேபி வீட்டுக்கு தான் வந்துட்டால, ஷி கேன் ரிலாக்ஸ் அப்படின்னு. ஷி இஸ் பிசிக்கலி ஹோம், மென்டலி ஸ்டில் இன் த ஆஃபீஸ். அண்ட் அவ டின்னரையுமே முடிச்சிடுறா. என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாலானா கண்டிப்பா இல்ல. அண்ட் someone asks how was your day and she said like I'm fine. பிகாஸ் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த ஒரு ஆள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்கு கூட அவளுக்கு எனர்ஜி இல்லை. அண்ட் அகைன் அவன் பெட்ல போய் படுத்துறா. தூங்குறதுக்கு முன்னாடி என்ன யோசிக்கிறான்னா, நாளைக்காவது அந்த ஒர்க்கை நான் முடிக்கணும், என் மேனேஜர் கேட்டா நான் என்ன சொல்றது, ஒருவேளை நான் மிஸ்டேக் பண்ணிட்டேனோ, நாளைக்கு அதை கண்டிப்பா நல்லா பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம். அண்ட் ஃபைனலி ஷீ ஸ்லீப்ஸ். நெக்ஸ்ட் மார்னிங் அதே சேம் சைக்கிளே திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இது ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, மாச கணக்கா, வருஷ கணக்கா இதான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஒன் டே ஷி ஸ்டார்ட் வண்டரிங், why don't I feel like myself anymore. ஒரு பாயிண்ட்ல தான் நமக்கு ஃபீல் ஆகும், நான் ஏன் என்ன மாதிரியே இல்ல, நான் வேற ஐ லாஸ் மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த ஃபீலிங்க தான் பேர்ன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா பேர்ன் அவுட்னா என்ன அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். திஸ் இஸ் வேர் ஐ வாண்ட் டு மேக் ஒன் திங் கிளியர். நீங்க ஒர்க் முடிஞ்சு வந்த உடனே டயர்டா இருக்கீங்க அப்படின்றதுக்காக அது ஆட்டோமேட்டிக்கா பேர்ன் அவுட் அப்படின்ற மீனிங் கிடையாது. சம்டைம்ஸ் என்னதான் டிஃபிகல்ட்டான டேவா இருந்தாலுமே நீங்க நல்லா தூங்கிருக்கலாம், நல்லா சாப்பிட்டுருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பேசி இருந்திருக்கலாம், அண்ட் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணி இருந்திருக்கலாம், அண்ட் யூ மே ஃபீல் பெட்டர். பட் பேர்ன் அவுட் அப்படிங்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். ப்ரொலாங்டு ஸ்ட்ரெஸ்ஸோட தான் ரிலேட் ஆகும். எப்படின்னா பயங்கரமா மென்டலி அண்ட் பிசிக்கலி எக்ஸாஸ்டடா ஃபீல் ஆகும். பேர்ன் அவுட் நிறைய வேஸ்ல ஷோ அப் ஆகும். எப்படின்னா நீங்க எல்லா நேரமும் ரொம்ப எக்ஸாஸ்டடா ஃபீல் பண்ணுவீங்க. ப்ரீவியஸ்லி நீங்க ரொம்ப பிடிச்சி பண்ண விஷயம் கூட இப்ப உங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி ஃபீல் ஆயிடும். சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கும். ஈஸியா இரிட்டேட் ஆயிடுவீங்க. அண்ட் ஆல்சோ உங்க ஒர்க்ல இருந்தும் நீங்க டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். யூ மே ஸ்டார்ட் திங்கிங் என்ன ஆனா என்ன, யார் எப்படி போனா என்ன, அந்த மாதிரி ஃபீல் ஆகும். என்னதான் நீங்க உங்க பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலுமே அது ஒர்ஸ்டா இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் அட் த சேம் டைம் நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அந்த டைம்ல உங்களுக்கு கில்ட்டாவும் ஃபீல் ஆகும். ஸோ நீங்க ரெஸ்ட் எடுப்பீங்க, பட் நீங்க ரெக்கவர் ஆக மாட்டீங்க. பிகாஸ் ரெஸ்ட் எடுக்கும் போதுமே ஸ்டில் உங்க பிரெயின் திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். யூ ஷுட் பி டூயிங் சம்திங் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அண்ட் தட்ஸ் த ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திங்க் அபவுட் யுவர் ஃபோன். உங்க போன்ல 10% தான் சார்ஜ் இருக்கு அண்ட் நீங்க அதை கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. 10% பேட்டரி 5% ஆகுது, அதுக்கப்புறம் 2% ஆகுது. ஈவென்ச்சுவலி இட் நீட்ஸ் சார்ஜிங். இப்ப இமேஜின் பண்ணி பாருங்க, என்னதான் அதுக்கு சார்ஜ் போடணும் அப்படின்னு இருந்தாலுமே இல்ல எனக்கு சார்ஜ் போடலாம் நேரம் இல்ல, நான் ஸ்டில் யூஸ் பண்ணிட்டே தான் இருக்க போறேன் அப்படின்னு யூஸ் பண்றீங்க. என்ன ஆகும், போன் ஷட் டவுன் ஆயிடும்ல. சோ இதே விஷயத்த நீங்க உங்களை வச்சு யோசிச்சு பாருங்க. எந்திக்கிறீங்க, ஒர்க் போறீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, நிறைய ஒர்க் இருக்கு, நிறைய ஸ்ட்ரெஸ் கோ த்ரூ பண்றீங்க அண்ட் யூ ஸ்லீப். அண்ட் நெக்ஸ்ட் டே கொஞ்சம் கூட ரெக்கவரி ஆகாம திருப்பியும் டேவை ஸ்டார்ட் பண்றீங்க. மேபி உங்க பாடி ஃபங்க்ஷனிங்ல இருக்குன்னு வச்சுக்கலாம், பட் இன்டர்னலி யுவர் பேட்டரி மைபி 5%. சம்டைம்ஸ் நமக்கே ஃபீல் ஆகும், நம்ம ஏன் எந்த ஒர்க்குமே பண்ண மாட்டோம், நம்ம ஏன் ப்ரொடக்டிவா இல்லை, இந்த மாதிரிலாம். Maybe the problem is not about productivity. You've been running on an empty battery for too long. Okay, நான் இப்ப சில சைன்ஸ்லாம் சொல்றேன். இந்த சைன்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பேர்ன் அவுட் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்பர் 1, you constantly feel tired.
பிசிக்கலி மட்டும் கிடையாது, மென்டலியும் ரொம்ப டயர்டான மாதிரி ஃபீல் ஆகும். ஈவன் சிம்பிளான விஷயத்த கூட ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு தான் பண்ணணுன்ற மாதிரி ஃபீல் ஆகும். நம்பர் 2, யூ ஸ்டாப் என்ஜாயிங் திங்ஸ். இதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல உங்களை ஹாப்பி ஆக்கின விஷயங்கள் லைக் ஃபேவரட்டான ஷோ பாக்குறது, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறது, ஒர்க் அவுட் பண்றது, ஹாபிஸ் வந்து கீப் அப் பண்றது, ஜேர்னல் எழுதுறது, டைரி எழுதுறது, இந்த மாதிரி நிறைய இருந்திருக்கும். ஈவன் உங்களுக்கு பிடிச்ச அந்த விஷயம் கூட இப்ப பண்ணணும்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி ஃபீல் ஆகும். நம்பர் 3, யூ பிகம் ஈஸிலி இரிட்டேட்டட். யாராவது சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்டா கூட உங்களுக்கு ரொம்ப அனாய்டா ஃபீல் ஆகும் பிகாஸ் யுவர் மென்டல் கெப்பாசிட்டி இஸ் ஆல்ரெடி ஃபுல். நம்பர் 4, யூ கான்ஸ்டன்ட்லி திங்கிங் அபவுட் யுவர் ஒர்க். சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, அப்பயும் ஒர்க்கை பத்தி யோசிப்பீங்க, தூங்க போகும்போதும் ஒர்க்கை பத்தி யோசிப்பீங்க, வீக்கெண்ட் வந்துச்சுன்னா அகைன் மண்டே என்ன ஆகும்னு யோசிப்போம். ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டன்டா ஒர்க்குள்ளேயே இருக்கிறது. நம்பர் 5, யூ ஸ்டார்ட் ஃபீலிங் டிட்டாச்டு. இதுக்கு முன்னாடி ரொம்ப எக்ஸைட்டடா இருந்திருப்பீங்க, இப்போ வந்து இந்த டேவை மட்டும் எப்படியாவது சர்வை பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். நம்பர் 6, யூ ஃபீல் லைக் யூ ஆர் நெவர் டூயிங் எனஃப். நீங்க என்னதான் 10 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருந்தாலுமே நீங்க முடிக்காத அந்த ஒரு ஒர்க்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. நான் இன்னும் நிறைய பண்ணணுமோ, நான் நல்லாவே பண்ணலையோ, ஐ எம் நாட் குட் எனஃப் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் 7th ஒன், யூ ஸ்டார்ட் லூசிங் யுவர் செல்ஃப் அவுட் சைட் ஆஃப் யுவர் ஒர்க். உங்களோட ஹோல் ஐடென்டிட்டியே வந்து உங்களோட ஜாப் தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஆனாலே போச்சு, என்னோட லைஃபே வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் பாத்தீங்க அப்படின்னா, பர்சனலா நான் எதை ஒரு பிக்கெஸ்ட் ப்ராப்ளமா பாக்குறேன் அப்படின்னா, கான்ஸ்டன்டா வந்து டயர்டா இருக்கத, கான்ஸ்டன்டா எக்ஸாஸ்டடா ஃபீல் பண்றத வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப யாராவது வந்து நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னாலே பீப்புள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் தான் ஒர்க் போறாங்க, எல்லாரும் தான் டயர்டா இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைப்பாங்க. அண்ட் யாராவது வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொன்னாலே உடனே ஆமா எனக்கும் தான், எனக்கும் அப்படிதான் இருக்கு, எனக்கும் ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கு அப்படின்னு நம்மளும் புலம்ப ஆரம்பிச்சிருவோம். என்னதான் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தாலுமே, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ரியலா இருந்தாலுமே யாருமே வந்து யாரும் வந்து ஜாபை குவிட் பண்ணிட்டு வந்து ரிலாக்ஸ் ஆயிடு அப்படிலாம் சொல்றது இல்ல. அண்ட் சொல்லவும் முடியாது. ஏன்னா வந்து லைஃப்ல வந்து நம்ம ஓடிட்டே இருக்க வேண்டியதா தான் இருக்கு. அண்ட் எல்லாருக்குமே வந்து லைஃப் ஒரே மாதிரிதான் ஒர்க் ஆகுதா அப்படின்னா அப்படியும் இல்லை. ஸோ நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காலாம் கொண்டு போக விரும்பல. நான் ரொம்ப ரியலிஸ்டிக்கா பேசுறேன். ஸோ நான் வந்து இந்த வெக்கேஷன் போ, பாசிட்டிவா திங்க் பண்ணு, பாசிட்டிவாவே நடக்கும், தட்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாத, இந்த மாதிரிலாம் சொல்ல போறது இல்லை. பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து கண்டிப்பா ஜென்யூனா நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும்ன்ற சிச்சுவேஷன் நிறைய பேருக்கு இருக்கு, ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இருக்கு, அண்ட் சம் பீப்புள் ஹாவ் அன்ஹெல்தி ஒர்க் பிளேஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால வந்து ஈஸியா வந்து ஜாபை குவிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் வந்து சின்ன சின்ன விஷயம் தான் சொல்ல போறேன். அண்ட் நீங்க அதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே அந்த சேஞ்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் நீங்க ஸ்ட்ரகிள் பண்ற விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது ஒர்க் பிளேஸ் அண்ட் பர்சனல் லைஃப், இது ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஸோ உங்க ஒர்க் லைஃப் அண்ட் உங்களோட பர்சனல் லைஃப் இது ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு லிட்டில் செப்பரேஷனை கிரியேட் பண்ற மாதிரி சில ப்ராக்டிக்கல் சொல்யூஷனை தான் நான் சொல்ல போறேன். சொல்யூஷன் நம்பர் 1, கிரியேட் எ ஒர்க் இஸ் ஓவர் ரொட்டீன். நான் ஃபர்ஸ்ட் விஷயம் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா, ஒரு குட்டி டிரான்சிஷனை வந்து கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து என்னதான் நம்ம பிசிக்கலி ஆஃபீஸை விட்டு வந்திருந்தாலுமே மென்டலி வி டோன்ட். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒர்க் விட்டு வந்த உடனே என்னோட ஒர்க் லைஃப் முடிஞ்சிருச்சு, நான் இப்போ என்னோட பர்சனல் லைஃப்ல என்டர் ஆகுறேன் அப்படின்றத ரிமைண்ட் பண்ணிட்டே இருங்க. இட் கேன் பி வெரி சிம்பிள். நீங்க ஒர்க் விட்டு வந்த உடனே வந்து உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் கேட்கலாம், ஒரு வாக் போயிட்டு வரலாம், மேபி உங்க க்ளோத்ஸை சேஞ்ச் பண்றது, உங்களுக்காக ஒரு டீ போட்டு குடிக்கிறது, அப்படி இல்லைன்னா எதுவுமே பண்ணாம எதுவுமே யோசிக்காம ஒரு 10 மினிட்ஸ் சும்மா உட்காந்துட்டு இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணாலே நமக்கு அந்த பர்சனல் லைஃப்க்கும் அந்த ஒர்க் லைஃப்க்கும் ஒரு சின்ன ஒரு டிரான்சிஷன் மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதை வந்து டெய்லி கண்டிப்பா பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. 1 டே அண்ட் 2 டே மிஸ் ஆகலாம், தட்ஸ் ஓகே. பட் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சினா டெய்லி பண்றது இல்லை, எவ்வளவு நாள் கழிச்சு பண்ணாலுமே ஸ்டில் யூ ஆர் டூயிங் இட் வித் த சேம் வைப் ஆர் எனர்ஜி. அதுதான் யூ ஆர் டெல்லிங் யுவர் பிரைன், ஓகே that part of the day is done and இப்போ I can shift into another role அப்படின்ற விஷயத்த. சொல்யூஷன் 2, ஸ்டாப் செக்கிங் ஒர்க் கான்ஸ்டன்ட்லி. இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க் தான், பட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இப்போ உங்களோட ஒர்க் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இமெயில் செக் பண்றது, மெசேஜஸ் செக் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இப்ப நீங்க உண்மையாவே ஃப்ரீயா இருக்கீங்க, அந்த ஒர்க்கை பண்ற மாதிரி இருக்கீங்கன்னா மட்டும் அதை ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். ஆனா நீங்க சும்மா இருக்கும்போது ஓகே அப்படி என்னன்னு பார்ப்போம், என்ன இன்கம்ப்ளீட்டா இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சு போவீங்க. பட் எவ்ரி டைம் நீங்க செக் பண்ணும்போது உங்களோட ஒர்க் லைஃபை உங்க பர்சனல் லைஃப்குள்ள கொண்டு வரீங்க. மேபி வந்து நீங்க நினைக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ் தானே செக் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு. பட் உங்க பிரெயின் வந்து அந்த 2 மினிட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது. பார்த்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா அது ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓ நாளைக்கு இதெல்லாம் முடிக்கணுமா, இன்னும் இவ்வளோ இன்கம்ப்ளீட்டா இருக்கா, இந்த மாதிரி. அண்ட் சடன்லி நீங்க வந்து மென்டலி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்களே ஒரு பவுண்டரி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே வந்து இம்மீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது.
and not every message is an emergency. Solution 3, learn to say not now. Lot of burnout வந்து எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய எஸ் சொல்லிருவோம். யாராவது ஏதாவது பண்ணி தரியான்னு கேட்டா உடனே எஸ். இந்த ஒர்க்கை நீ பாத்துக்கிறியான்னு கேட்டா உடனே ஓகே எஸ்ன்னு சொல்றது. அண்ட் என்ன ஆகும், உங்களால ஃப்ரீயா இருக்க முடியாது. உங்க கேலண்டர் எல்லாம் ஃபுல் ஆயிடும், உங்களோட மைண்ட் எல்லாம் ஃபுல் ஆயிடும், அண்ட் உங்க எனர்ஜி எல்லாமே போயிடும். ஸோ வந்து எல்லா நேரத்துலயும் வந்து எஸ் சொல்றதை விட்டுட்டு நான் இதை நாளைக்கு பண்றேனே அப்படின்னு சொல்லலாம். நான் இப்ப வேற ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் அதுக்கப்புறமா அதை பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல நீங்களே ஒரு டேட் சொல்லி நான் இந்த டேட்ல கம்ப்ளீட் பண்ணி கண்டிப்பா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, நீங்க அந்த இடத்துல ரூடா இருக்கவே தேவையில்லை. யூ கேன் பி ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் ஸ்டில் ஹேவ் பவுண்டரிஸ். இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க எல்லாத்துக்குமே அவைலபிளா இருக்கீங்க அண்ட் யார் என்ன கேட்டாலும் உடனே பண்ணி தருது அண்ட் வந்து நோ சொல்லாம உடனே அதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்றது, இதெல்லாம் வந்து உங்களை வேல்யூபிளா வெளியில காட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இல்லை. உங்களை அது ரொம்ப எக்ஸாஸ்டடா தான் ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ ப்ரியாரிட்டைசிங் யுவர் செல்ஃப் இஸ் மஸ்ட். சொல்யூஷன் 4, டோன்ட் மேக் யுவர் என்டையர் லைஃப் அபவுட் யுவர் ஒர்க். ஆக்சுவலா இது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு சொல்யூஷன். என்னன்னா, அவுட் சைட் ஆஃப் யுவர் ஒர்க், ஓகேவா, நீங்களே வந்து உங்களை கேட்டு பாருங்க. ஹூ ஆம் ஐ? நான் யாரு? நான் எந்த விஷயத்துக்கு என்ஜாய் பண்ணுவேன்? என்னோட பீப்புள்லாம் யாரு? என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரு? என்னோட ஹாபிஸ் என்ன? நான் எந்த விஷயம் பண்ணா நான் நானா இருப்பேன்? பிகாஸ் உங்களோட என்டையர் லைஃபே வந்து உங்க ஜாப் தான் அப்படின்னு இருந்ததுன்னா, அந்த ஜாப்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலுமே அந்த உங்க என்டையர் லைஃப்மே வந்து ப்ராப்ளமேட்டிக்கா போற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அப்ப நீங்க ஜாபை வந்து ஒரு பார்ட்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க இன்னொரு பார்ட்ல யூ பி ஹாப்பி. என்னதான் வந்து ஜாப் அப்படின்ற விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தாலுமே யூ கேன் பி ஹாப்பி ஹியர். ஸோ நீங்க வந்து ஜாபை வந்து ஒன் பார்ட்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணலாம். மேபி உங்களுக்கு குக் பண்றதுக்கு பிடிக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறதுக்கு பிடிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்றதுக்கு பிடிக்கலாம், இல்ல நிறைய ஹாபிஸ் வச்சுட்டு லைக் அதுக்கு ஒர்க் பண்ண பிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. மேபி வந்து இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சின்னதா இருந்தாலுமே இட்ஸ் ஓகே, நீங்க வந்து அதை பண்ணுங்க. ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயம் தான் வந்து உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணும், லைக் எம்ப்ளாயி அப்படின்றது வந்து பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் தான். அதையும் தாண்டி வந்து நீ ஒரு பர்சன், இந்த மாதிரியான ஒரு பர்சன் நீ அப்படின்றத வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும். ஸோ இப்போ நீங்க ஒர்க் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா, ரொம்ப எக்ஸாஸ்டடா, அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஏதோ ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஐ வாண்ட் யூ டு ஹியர் திஸ். நீங்க வந்து எல்லா செகண்டுமே வந்து ப்ரொடக்டிவா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அண்ட் எவ்ரி மெசேஜ்க்குமே வந்து இமீடியட்டா நீங்க வந்து ரிப்ளை பண்ணணும், ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அண்ட் முக்கியமா எல்லாத்துக்குமே வந்து எஸ் சொல்லணும் அப்படின்னு தேவையே இல்லை. உங்களை ப்ரூவ் பண்றதுக்காக உங்களால டாலரேட் பண்ண முடியாத சில விஷயங்கள் எல்லாம் பண்ணி உங்களை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சுன்னா கில்ட்டே இல்லாம ரெஸ்ட் எடுங்க. உங்களோட ஜாப் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அண்ட் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். பட் ஒர்க்கையும் தாண்டி அவுட் சைட்ல இருக்கிற உங்க லைஃப் அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து ஒரு எம்ப்ளாயி மட்டும் கிடையாது. யூ ஆர் சம்ஒன்ஸ் ஃப்ரெண்ட், யூ ஆர் சம்ஒன்ஸ் சைல்டு, யூ ஆர் சம்ஒன்ஸ் பார்ட்னர். மேபி நீங்க கிரியேட்டரா இருக்கலாம், ட்ரீமரா இருக்கலாம், நிறைய ஹாபிஸ் இருக்கலாம், அண்ட் உங்களோட கெரியரையும் தாண்டி உங்களுக்கு நிறைய கோல்ஸ் இருக்கலாம். அண்ட் இந்த விஷயங்களும் உங்களோட எனர்ஜிக்கு டிசர்வ் தான். ஸோ இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட். லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க, ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுருங்க, டேக் அ ஷவர் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை குக் பண்ணி சாப்பிடுங்க, இல்லை வெளியில் போங்க, ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுங்க அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பீப்புளோட உட்காந்து பேசுங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே ரிமைண்ட் யுவர் செல்ஃப், என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த விஷயங்களை நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன், என்னோட ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கே முடிக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃபீலிங்ஸை டிஸ்கிரைப் பண்ணுது அண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரிலேட்டபிளா ஃபீல் ஆகுது அப்படின்னா, take a minute and ask yourself, am I actually tired or have I been exhausted for a long time? ஒரு விஷயத்தை நம்ம ரெகக்னைஸ் பண்றது தான் வந்து ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்றதுக்காக நம்ம எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். யுவர் ஒர்க் நீட்ஸ் யுவர் எனர்ஜி, பட் யுவர் லைஃப் டிசர்வ் இட் டூ.